கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 130 மற்றும் 8 வசனங்களை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதில் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்ளுவார். இஸ்ரவேலர்களாகிய நாம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், கர்த்தரிடத்தில் கிருபையும் கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. சகல அக்கிரமங்களினின்றும் நம்மை மீட்டுக் கொள்ள கர்த்தர் ஒருவரே மீட்பராயிருக்கிறார். 1 பேதுரு 1 21 வசனம், புதிய ஏற்பாட்டிலே 318 பக்கம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படியாய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்து நம்புகிறார். நாம் கர்த்தரை நம்புவோம் என்று சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொள்வோம் என்று நம்பி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் யாரை நம்புகிறோம்? இயேசுவை நம்புவதை விட்டுவிட்டு இயேசுடைய தாயாரை சில பேர் நம்புகிறார்கள், அவருடைய சீசர்களை சில பேர் நம்புகிறார்கள், சிலர் சமரசு தேவ தூதர்களை நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்நாட்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசு மேலே இருக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பி நம்மை மீட்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தர் இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசுவை நம்ப வேண்டியவர்கள், இயேசு விசுவாசிக்க வேண்டியவர்கள், இயேசுவின் தாயை விசுவாசித்துக் கொண்டிருந்தால், நம்பிக்கொண்டிருந்தால், இயேசுவின் சீசர்களை நம்பிக்கொண்டிருந்தால், தூதர்களை தொழுது கொண்டிருந்தால், அந்த அக்கிரமங்களிலிருந்து மீட்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசு ஒருவரால் தான் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால், அவர் இரட்சகர், அவர் மீட்பர், அவர் மீட்கும் பொருளானவர். சேவியர், ரெடிமர், ரேன்சம். நம்மை மீட்கும்படியாக அவர் தம்முடைய இரத்தத்தை மீட்கும் பொருளாய் கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள் யாவரும் கர்த்தர் இயேசுவையே நம்புங்கள் என்று சங்கீதம் 130 நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. நம்மை மீட்கும்படியான கிருபை அவரிடத்திலே உண்டு, அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. ஆனபடியினாலே நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் ஊன்ற கட்டப்படுவதாக. யாருக்குமே வாய், நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவின் மேல இன்னும் அதிகமான பற்றுதல் வைக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசுவின் மேல வைக்கப்பட வேண்டும். ஓசியா 4 1 வசனம், பழைய ஏற்பாட்டிலே 1051 பக்கம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவு இல்லை. தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. 2 வசனம், பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இப்படிப்பட்ட சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசுவிடத்திலே திரளான மீட்பு உண்டாயிருக்கிறது. இஸ்ரவேலே, தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த தேசத்தின் குடிகளோடும், சரீரமாகி இந்த தேசத்திலே வாழ்கிற உள்ளான மனுஷனோடும், சரீரமாகி இந்த தேசத்திலே வாழ்கிற உள்ளான மனிதனோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. இவனிடத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை. பொய்யானை இடுகிறான், பொய் சொல்லுகிறான், கொலை செய்கிறான், திருடுகிறான்,
விபச்சாரம் பண்ணுகிறான். இவைகளிலே இவன் மிஞ்சி மிஞ்சி போய் இரத்த பழிகளோட இரத்த பழிகளை சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று ஓசியாவின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிப்பை கொடுத்தார். அக்காலங்களிலே ஓசியா தீர்க்கதரிசி குறுந்தீர்க்கதரிசிகளிலே முதலாவது தீர்க்கதரிசி. குறுந்தீர்க்கதரிசிகள் 12 தீர்க்கதரிசிகள். அவர்களிலே முதன்மையான தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி. இவர் கிறிஸ்துவுக்கு முன்னதாக 800வது ஆண்டிலே வாழ்ந்த தீர்க்கதரிசி. அன்றைக்கே தேசத்திலே உண்மையில்லை, இரக்கமில்லை, அவரிடத்திலே கர்த்தரை பற்றி அறிவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அதனுடைய நிலை மிகவும் மோசமாய்த்தான் காணப்பட முடியும். இன்றைக்கும் பொய்யான இடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஆவிக்குரிய கொலைகள் நடக்கிறது, திருடு செய்கிறார்கள், ஆவிக்குரிய விபச்சாரங்கள் நடக்கிறது, மிஞ்சி மிஞ்சி பேசுகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழிகள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திருச்சபைக்குள்ளே சபைக்குள்ளே கர்த்தர் சொல்லாதவைகளை சொன்னதாக சொல்லுகிறார்கள், பொய்யான இடுகிறார்கள். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் பேசி முடித்து எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டார். அவர் இன்றைக்கு கிரியை செய்கிற தேவன். சகல அக்கிரமங்கள் என்றும் நம்மை மீட்கிற கர்த்தர். பொய்யான இடுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பணத்திற்காக பொய் சொல்லுகிறவர்கள், திருடுகிறவர்கள், உத்தம மார்க்கமா இயேசுவை பின்பற்றாமல் வாழ்கிறவர்கள், ஆவிக்குரிய விபச்சாரிகள், இயேசுவை மாத்திரம் நம்புகிறவர்கள், உத்தம மார்க்கத்தார், இயேசுவுக்கு விரோதமான பொய் சொல்லுகிறவர்கள், திருடுகிறவர்கள், இவர்கள் ஆவிக்குரிய கொலைகாரர்கள். இவர்கள் அநேக இரத்த பழிகளை தங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்கும்படியாக கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தொன்று எழுப்பி அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் வைக்கும்படியாய் சங்கீதம் 137 அவர் சொல்லுகிறார், இயேசு கிருபை பெருத்தவர், இயேசுவிடத்தில் திரளான மீட்பு உண்டு, இயேசு உங்களை சகல அக்கிரமங்களை மீட்கும்படியாக மீட்பராக மீட்கும் பொருளாக வந்திருக்கிறார். உங்களை மீட்க இயேசுவால் மாத்திரமே முடியும். இஸ்ரவேல் புத்திரரே, ஆகவே உங்களோடு நான் வழக்காட விரும்புவதில்லை. இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கலாமா? யோபு 36வது அதிகாரம் 9வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 665வது பக்கம். அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவருடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். ஓசியாவின் மூலமா மிஞ்சி போன அவருடைய மீறுதல்கள், சகல அக்கிரமங்கள் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறார். அந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படியாய் அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். தண்டிக்கவில்லை. ஏன்? அவர் மீட்பர், மீட்கும் பொருளானவர், அவர் ரட்சகர். மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அந்த மிஞ்சி போனவருடைய மீறுதல்களை அவர் தெரியப்படுத்தி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். தண்டிக்கிற தெய்வம் அல்ல. ஆகவே யோபு 34வது அதிகாரத்தில் 23வது வசனம், மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். மிஞ்சி மிஞ்சி போகிறவர்கள், மிஞ்சி போன மீறுதல்களை உடையவர்கள், அவர்களை கடிந்து மாத்திரம் கொள்ளுகிறார். அவர்களை தண்டிக்கவில்லை. அவர் அவர்கள் மேல் மிஞ்சினதொன்று சுமத்தாமல் அவர்களை ரட்சிக்கிற தெய்வமாயிருக்கிறார். மிஞ்சி மிஞ்சி போகிறவர்கள், மிஞ்சி போன அக்கிரமங்கள் உடையவர்கள், அவர்கள் தேவனோடு வழக்காட முடியாது. ஏன் என்று கேட்டால் அவர் அவர்களை தண்டியாமல் கடிந்து கொண்டு வேத வசனத்தின் மூலமாய் சீர்படுத்தி அவர்களை மீட்கும்படியாய் மீட்கும் பொருளாக வந்த இயேசு. ஆகவே அவர்கள் மேல மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆகவே சர்வசாதாரணமாக பொய் தீர்க்கரசம் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களையும் அவர் என்ன செய்கிறார்? கடிந்துதான் கொள்ளுகிறார். அவர்கள் மேல மிஞ்சினதான பாரத்தை வைப்பார்கள். ஆனால் நஞ்சு போவார்கள், நஞ்சு போவார்கள், நைந்து போவார்கள், சுழல் காற்றில் அடிக்கப்பட்டு போவார்கள். ஆகவே அவர் கிருபை பெருத்தவரே, அவருக்கு திரளான மீட்பு உண்டு. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மிஞ்சி போனவர்களை மிஞ்சி மிஞ்சி பாவங்களை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தர் இயேசுவை நம்பி மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே மனுஷன் தேவனோட வழக்காடவே முடியாது. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் உங்களை வழக்காடும் பொழுது அவர் கடிந்துதான் கொள்ளுகிறார். நீங்கள் அவரிடத்தில் வழக்காடும்படிக்கு உங்களை மிஞ்சின பாரம் ஒன்றையும் அவர் உங்கள் மேல வைப்பதில்லை. மிஞ்சினதொன்றையும் அவர் சுமத்தாதபடியினாலே இந்த வருஷத்தின் 4வது மாதத்தின் 14வது நாளிலே நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். அவர் மிஞ்சினதொன்றையும் என் மேல் சுமத்தவில்லை. நான் அக்கிரமக்காரன், பொய் சொல்லுகிறவன், பொய்யான இடுகிறவன், கொலை செய்கிறவன், திருடுகிறவன்,
ஆவிக்குரிய விபச்சாரத்தை பண்ணுகிறவன் மிஞ்சி மிஞ்சி போய் கொண்டிருந்தாலும் அவர் மிஞ்சினதொன்றை என் மேலே சுமத்தாமல் கிருபையுள்ளவராயிருந்து இந்த நிமிட வரையிலும் என்னை காத்து வருகிறார் என்று ஒவ்வொருவனும் நினைக்க வேணும். ஒவ்வொருவனும் நினைக்க வேணும். ஒவ்வொரு சுவிசேஷகனும் நினைக்க வேணும். ஒவ்வொரு ஊழியரும் நினைக்க வேணும். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் நினைக்க வேணும். ஆகவே தேவனாய கர்த்தர் நம்மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்தாமல் நம்மை மீட்கும்படியாய், மீட்கும் பொருளாக மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மோடு கூட உலா வருகிற தெய்வமாய் இயேசு இருக்கிறார். சங்கீதம் 131 முதலாவது வசனம், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. சங்கீதம் 130:7-8 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவர் இஸ்ரவேலை அவன் சகல அக்கிரமத்தை மீட்டுக் கொள்வார். சங்கீதம் 131:1 கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. இன்றைக்கு இருமாப்புள்ள இருதயம், வேத அறிவு கொஞ்சம் வந்துவிட்டால், கொஞ்சம் பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்தை கர்த்தர் கொடுத்து விட்டால், சுகமளிக்கும் வரத்தை கொடுத்து விட்டால், இருமாப்பு கொண்டவர்கள் மனம் திரும்பும்படியாய். இருமாப்பு யாரெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும். நமக்கு மிஞ்சின கர்மம் என்ன? வியாதி வந்தால் அதற்குரிய வைத்தியத்தை பார்க்க சொல்லுங்கள். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள். மிஞ்சின கர்மங்கள் அக்காலங்களிலே இயேசு நோயாளியை தொட்டு சுகமாக்கினார். ஏனென்றால் அன்றைக்கு மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாத ஞானத்தை கொடுத்தவரே இயேசு. அதை மருத்துவமனைகள் மூலமாய் சுகமாக்கி கொள்ளும் வழியை திறந்திருக்கிற இயேசு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ எங்கும் போக வேண்டாம், நான் உனக்கு ஜெபிக்கிறேன், உன் நோய் சுகமாகும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் பெரிய காரியங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை, நான் மிஞ்சி மிஞ்சி போகிறதில்லை, அனைவரோட ரத்த புள்ளிகளை என் கரங்களில் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை, நான் ஆவிக்கு விபச்சாரம் பண்ணுகிறதில்லை, நான் திருடுகிறதில்லை, கொலை செய்கிறதில்லை, பொய்யானையிடுகிறதில்லை, என் தலை எப்போதும் தாழ்ந்திருக்கிறது, என் கண்கள் மேட்டிமையானவைகளை அல்ல, என் இருதயம் இருமாப்புள்ளதை அல்ல என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள் கண்களிலே எப்போதும் ஒரு கிருபை உள்ளவர்களாய் காணப்பட வேணும். அவருடைய கண்களிலே ஒரு பணிவு இருக்க வேணும். அவருடைய இருதயத்திலே ஒரு அன்பு இருக்க வேணும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளாய் மாறும்படிக்கு நீங்கள் கர்த்தரை இயேசுவை நம்புங்கள். அவரிடத்தில் கிருபை உண்டு, இடத்தில் திரளான மீட்பு உண்டு, சகல அக்கிரமங்கள் நின்றும் அவர் நம்மை மீட்டுக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்களாக உணர்ந்து இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தான் அவர் செய்வார். அப்படி இல்லாத பட்சத்தில் செய்யவே மாட்டார். 2 கரங்களை குவித்து கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம் எங்கே இருக்கிறது? உதட்டளவிலே கர்த்தரை சோத்தரிக்கிற கூட்டம் பெருகி இருக்கிறதே, உள்ளத்திலே எப்படி இருக்கிறது? இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானதில்லை, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லி சங்கீதம் 131:1 உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். என் இருதயம், என் கண்கள், பெரிய காரியங்கள், மிஞ்சின கர்மங்கள், ஏன் தலையை நுழைக்க வேண்டும்? உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி இருந்தால் போதும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும். உங்களுடைய நிலை என்ன? ஒரு வேத வசனத்தை கேட்டால் அந்த நிலை ஞாபகம் இருக்கும், பின்பு மறந்து போயிடும். அதுதான் உங்களுடைய நிலை. நான் ஜெபித்தால் என் இயேசு எனக்கு பதம் தருகிறார், அதுதான் உங்கள் நிலை. எனக்கு பாடவெல்லாம் தெரியாது, ராகமும் வராது, ஆனாலும் அவருக்கு முன்பாக நான் கண்களை மூடி நடுங்குவேன், அதுதான் உங்கள் நிலை. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படியாக இருங்கள். ஏன் மிஞ்சின கர்மங்களிலே, மிஞ்சிய காரியங்களிலே, மிஞ்சின கர்மங்களிலே பெரிய பெரிய காரியங்களை தலையிடுகிறீர்கள்? நான் அவரை போல பாட வேண்டும், நான் அவரை போல அற்புத அடையாளம் செய்ய வேண்டும், நான் அவரை போல நடிக்க வேண்டும். அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய கருமங்கள். உங்கள் மணிப்பரிசை எடுங்கள், அதிலே பணம் வரும். உங்கள் வங்கி கணக்கை பாருங்கள், அதிலே பணம் வரும். இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போகிற காரியங்கள், ரத்த பழிகள், திருடு, பொய், பொய்யானை, விபச்சாரம் இவைகளால் நிறைந்திருக்கிறதே. இஸ்ரவேல் குடிகளே,
கர்த்தருக்கு உங்களோடு கூட வழக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போக வேண்டாம். நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்கள்? காலையில் எழுந்து 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அது போதும். நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், அது போதும். கர்த்தர் என்னை எப்போது உயர்த்துவாரோ, எப்படி உயர்த்துவாரோ, எப்படி பயன்படுத்துவாரோ அப்படி பயன்படுத்தட்டும் என்று சொல்லி மிஞ்சின கர்மங்களிலே தலையிடாதிருங்கள். பெரிய காரியங்களை நினையாதிருங்கள். உள்ளதை உள்ளபடியே இயேசுவிடத்திலே பேசுங்கள். அப்பொழுது பொய் வர வாய்ப்பில்லை. அல்லேலூயா. பிரசங்கி 7வது அதிகாரம் 16வது வசனம், மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின நீதிமான்கள் யாரும் இருக்கிறார்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே சில வரங்களை பெற்றிருந்தாலும் தாழ்ந்துகளை பெற்றிருந்தாலும் நீங்கள் மிஞ்சின நீதிமானாய் காணப்படக்கூடாது. நீங்கள் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இருமாப்பு இருக்கக்கூடாது. உங்களுடைய கண்களிலே மேட்டுமை இருக்கக்கூடாது. பெரிய பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கர்மங்களில் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் எப்போதும் தாழ்மையாய் காணப்படும்படிக்கு உன்னையே நீயே கெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் உண்மையிலே ஒரு கிருபை பொருந்தின ஒரு தேவ பிள்ளை என்று சொல்வார்களா? அந்த தகுதி உண்டா? இஸ்ரவேல் புத்திரரே, உங்களோடு கூட எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? 7வது அதிகாரத்தின் 20வது வசனம், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை சேர்த்தக்க நீதிமான் பூமியில் இல்லை, ஒருவனும் இல்லை என்று எழுதப்படவில்லை. பூமியில் இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை சேர்த்தக்க நீதிமான் பூமியில் இல்லையே, நீ ஏன் மிஞ்சின நீதிமானாயிருக்கிறாய்? நீ ஏன் மிஞ்சின நீதிமானாயிருக்கிறாய்? நான் பரிசுத்தன், என்னை போல ஒரு பக்திமான் இந்த பூமியில கிடையாது என்று நினைத்தாலே நீ மிஞ்சி மிஞ்சி போகிறாய். நீ மிஞ்சின கர்மங்களிலே தலையிடுகிறாய். உன் மிஞ்சின அக்கிரமத்தை அவர் மன்னிக்கும்படியாய் திரளான மீட்புள்ளவராய் இந்த நிமிடத்திலேயே உன்னை அழைக்கிறார், என்னை அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். தாழ்மைப்பட வேண்டும். நாம் வளர 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 நம்முடைய சுபாவம் மென்மையாக வேண்டும். உருட்டி உருட்டி பார்க்க கூடாது, திமிராக பார்க்க கூடாது. என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமையானவர்களும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் அல்ல. இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார். இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஏனென்று கேட்டால் ஒரு பாவம் செய்யாமல் இந்த பூமியில நன்மையை சேர்த்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லையே. நான் அப்படி என்ன பாவம் செய்கிறேன்? நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவம். எந்த நோக்கத்தோடு இயேசுவை தேடுகிறீர்கள்? சுகபோகமான வாழ்விற்கா அவரை தேடுகிறீர்களா? நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பரிசுத்தனாய் நான் வாழ வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அதற்காக இந்த பூமியிலே சுகபோகமே வாழக்கூடாது என்பதல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவைகள் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். நம் நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நம்முடைய நோக்கம் எப்போது இருக்க வேணும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்போதும் என்னை பரிசுத்தமான பாதையிலே நடத்தும். நான் நீதிமான் அல்ல, என்னை பரிசுத்தமான பாதையிலே நீ நடத்தும், அது போதும். இந்த தீய நோக்கம் பாவம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். நீங்கள் நன்மை செய்ய வேண்டியவர்கள் அல்லவா? உங்களுடைய நோக்கம், நீங்க செய்ய வேண்டிய செயல் அது நீதியா இருக்கிறதா? பாவத்திற்கு விலகி இருக்கிறீர்களா? 1 யோவான் 3:4, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? 6 நாள் வேலை செய்யலாம், ஒரு நாள் என் தேவன் சமூகத்தில் நீ வந்து காத்திரு என்று சொல்லு. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் எத்தனை பேர்? 1 யோவான் 5:17, அநீதி எல்லாம் பாவம் தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3:6, தேவனை விசுவாசியாமல் போனால் பாவியாகி போகிறேன், பின்னே எப்படி நான் நீதிமானாக முடியும்? மிஞ்சின நீதிமானாகிறாதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ரோமர் 14:23, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். உபாகமம் 24:15, வேலைக்காரருடைய கூலியை கொடாமல் கூலியை தாமதப்படுத்துவது பாவம். இத்தனை விதமான பாவங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டது. எந்த நோக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நான் பொய்யானையிட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் திருட மாட்டேன். இந்த தீர்மானம் உண்டா? இந்த நோக்கம் உண்டா? தீய நோக்கம் இருந்தால் நீங்கள் பாவிகள், நீ நீதிமான் கிடையாது, நீ ஞானி கிடையாது, உன்னை நீயே கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று பிரசங்கி 7:16 சொல்லுகிறது. ஆகவே பிரசங்கி 7:20 சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே சேர்த்தக்க நீதிமான்
பூமியில் இல்லை, பூமியில் இல்லை. பிரசங்கி 7வது அதிகாரம் 15வது வசனத்தின் மையப்பகுதி சொல்லுகிறது, தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு. தன்னுடைய சுய நீதியிலே தனக்குத்தானே நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறவன். உன்னை நீயே ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? கெட்டு போக கூடாதே. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு. ரோமர் 3வது அதிகாரம் 12வது வசனம், எல்லாரும் வழிதிப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. வழி விலகி போயிருந்தால் இன்றைக்கு வழி திரும்பும்படியாய், மனம் திரும்பும்படியாய், சரியான வழிக்கு வரும்படியாய் இயேசு நம்மை அழைக்கிறார். ஆகவே எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 324வது பக்கம், வசனத்தின் மையப்பகுதி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமுள்ளவராயிருக்கிறார். இதுவே தேவ நீதி. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு, அவருடைய சுய நீதி. இவன் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அது அவருடைய தேவ நீதி. உன்னுடைய சுய நீதியா அவருடைய தேவ நீதியா என்று வேதாகம் என்னை பார்த்து கேட்கிறது. என் சுய நீதியிலே நான் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால், என் சுய நீதியிலே நான் பொய்யானையிட்டுக் கொண்டிருந்தால், என் சுய நீதியிலே நான் திருடிக் கொண்டிருந்தால், என்னுடைய சகல அக்கிரமம் என்னை மீட்கும்படியாய் மீட்கும் பொருளாக இயேசு வந்திருக்கிறார், மீட்பராக இயேசு வந்திருக்கிறார், எனக்கு இரட்சகராக இயேசு வந்திருக்கிறார். அவரிடத்தில் கிருபை உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நானோ என்னை நானே சுய பரிசீலனை செய்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கெல்லாம் பிரியம்? மிஞ்சின நீதிமானா இராதிருங்கள். உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது உங்களை சார்ந்திருக்க எல்லோரும் உங்களை கனப்படுத்துவார்கள். உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய சுய நீதி வேலை செய்யும். நீங்கள் மிஞ்சின நீதிமானாக முயற்சி பண்ணுவீர்கள். உங்களிடத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்வீர்களே. ஆனால் கர்த்தரோடு உங்களுக்கு வழக்கில்லை, அவர் உங்களோடு வழக்காட போவதில்லை. நீங்கள் உங்கள் நிலையை காத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அப்படி இல்லையே. ஏதாவது ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தால் அவரை சுற்றி ஒரு கூட்டத்தார் கூடும்போது அவர்கள் மத்தியிலே சுய நீதியை நிலைநாட்டும்படிக்கு அவன் மிஞ்சின நீதிமானாய் தன்னை ஞானியாக்கி கொண்டவனாய் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளுகிறான் சுய நீதியிலே. ஆனாலும் அவனும் கெட்டு போக அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனாய் எங்கத்து நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து கிருபையுள்ளவராயிருந்து மீட்கும்படியாக காத்திருக்கிறார். அதுதான் அவருடைய தேவ நீதி. தயவு செய்து உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். அதற்காக உங்களுடைய வீட்டில் எவ்வளவு நகை இருக்கு என்று சொன்னால், என் வீட்டில் 50 பவுன் நகை இருக்கு என்று சொல்லாதிருங்கள். உள்ளதை உள்ளதன். ரகசியம் இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாருக்குள்ளே ரகசியம் உண்டு. ஆனால் சொல்ல வேண்டியவற்றை சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடியே பேசுகிற கிறிஸ்தவர் உண்டோ? ஓ, கர்த்தர் என்னோடு பேசினார், அக்கமாலையில வந்தார், ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நான் இனிமேதான் பால் வாங்க வேண்டும், நீர் போயிட்டு நாளைக்கு வரும் என்று சொன்னேன். சரி மகள் என்று உடனே போய்விட்டார். என்ன புழு, அண்ட புழு, ஆகாச புழு. பொய்யான இடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். ரத்தப்பழி சேருகிறது. ஆனாலும் மிஞ்சி போனவருடைய மீறுதலை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவள் அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படியாய் அவள் செவியை திறந்து லேசாக கடிந்து கொள்கிறேன். அவர்கள் மேலே மிஞ்சினதொன்றை நான் சுமத்தப் போவதில்லை. ஏன் என்று கேட்டால், வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிற நீ என்னிடத்தில் வாய்ந்து அழைக்கிற தெய்வம் எப்படி மிஞ்சினதொன்றை அவர்கள் சுமத்த முடியும்? ஆகவேதான் நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். ஒவ்வொரு பையுக்கும் ஒவ்வொரு பல்லை தட்டுவதானால் ஒருவனுக்கும் பல்லை இருக்காதாம். ஸ்ரீலங்காவில் சொல்லப்படுகிற பழமொழி. ஒவ்வொரு பையுக்கும் ஒவ்வொரு பல்லை தட்டுவதானால் ஒருவனுக்கும் பல்லை இருக்காது. இடி இடிப்பது போல் சிரிப்பவன் மழை பொழிவது போல் கண்ணீர் வரிக்க நேரிடும். அடக்கி வாசிக்கணும். மிஞ்சின நீதிமான் அல்ல, அதிக ஞானியும் இல்ல. உன்னை நீனே கெடுத்துக் கொள்ளாதே, கெட்டு போற நீயும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தமது வருகை குறித்து தாமதமாக இருக்கிறார். அவருடைய தேவ நீதி. உன் சுய நீதியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவ நீதிக்கு திரும்பும்படியாக இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரிடத்திலே கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் உன்னை சகல அக்கிரமம் என்று இப்பொழுதே மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். அன்போடு தாழ்மையோடு வேண்டி சொல்லுகிறேன், நீங்கள் நீங்களாக இருங்கள். நீங்கள் யாராகவும் மாற வேண்டாம். உங்களுக்கென்று சில சுபாவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சுபாவத்திலே பண்பட்டவர்களாய், பக்குவப்பட்டவர்களாய், பரிசுத்தவான்களாய், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல நீங்கள் காட்டுவீர்களே. ஆனால் நீங்கள் மிஞ்சின நீதிமான்கள். நீங்கள் உங்களை நீங்களே ஞானியாக்குகிறீர்கள், உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள், உங்கள் நீதியை நீங்கள் கெட்டுப் போகிறீர்கள், நீங்கள் வழிநப்பி ஏகமாய் கெட்டுப் போகிறீர்கள். யோபு 9வது அதிகாரத்தின் 15வது வசனம், பக்கம் 640. நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில்
இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். அற்புதமான ஒரு வசனம். நான் நீதிமான் அல்ல, நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். என் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் தவறாமல் வாசிக்கிறவன், நான் தவறாமல் வேதம் வாசிக்கிறவன், நான் தவறாமல் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவன், ஆகையினாலே நீங்கள் நீதிமான் என்று சொல்லி. இல்லை இல்லை, இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமைகள். யாரெல்லாம் ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? சில சொல்லுவார்கள், அவன் நன்றாக படிக்கிற மாணவன். மாணவன் என்றாலும் நன்றாகத்தானே படிக்க வேணும், அதில் என்ன பெருமை? யாருக்கெல்லாம் புரிகிறது? ஒரு மாணவன் என்றால் அவன் நன்றாகத்தான் படிக்க வேணும். அவன் நன்றாக படிக்கிறான் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை? அவன் படிக்க கிருபை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்பு. என் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய தரத்தினால, என்னுடைய